Hey guys, welcome to Tamil Market Admin. நம்ம சேனல் சார்பா எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜா அண்ட் ஆயுத பூஜா நல்வாழ்த்துக்கள். நிஃப்டி இன்னைக்கு 176 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.97% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்ன்னு பார்த்தா அதானி போர்ட்ஸ், விப்ரோ, கிராசிம், HDFC பேங்க் அண்ட் ஐடிசி. அண்ட் டாப் லூசர்ஸ்ன்னு பார்த்தா கோல் இந்தியா, டாடா மோட்டார்ஸ், ஏச்சர் மோட்டார்ஸ், HCL டெக்னாலஜிஸ் அண்ட் HDFC லைஃப். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 705 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.8% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்ன்னு பார்த்தா HDFC பேங்க், PNB பேங்க், ICICI பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் SBI. அண்ட் டாப் லூசர்ஸ்ன்னு பார்த்தா பந்தன் பேங்க், AU பேங்க், RBL பேங்க் அண்ட் ஃபெடரல் பேங்க். சென்செக்ஸ் இன்னைக்கு 568 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.94% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. கிரையான் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இந்த கம்பெனியோட அப்டேட் பற்றி நேற்றும் பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக இந்த கம்பெனி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறத பற்றி அக்டோபர் 18th டிசைட் பண்ண போகிறதாவும் அண்ட் இந்த ஃபண்ட் ரைசிங் ரைட்ஸ் இஷ்யூ வழியாக இருக்கும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி டைப் பண்ணியிருக்க சில பார்ட்னர்ஸ் பற்றியும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இது வைஸா ICICI அண்ட் எஸ் பேங்க் அண்ட் பேடிஎம் இவங்க கூடலாம் டைப் பண்ணியிருக்காங்க இவங்களோட கோத் பெர்ஸ்பெக்டிவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 4.9% பாசிட்டிவாக அண்ட் அப்பர் சர்க்கியூட்டையும் ஹிட் பண்ணியிருந்தது. தேஜஸ் நெட்வொர்க் இந்த ஸ்டாக் இப்போ ரீசன்ட் டேஸாக ரொம்பவே நெகட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. பட் இன்னைக்கு 5% அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணியிருந்தது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் சில டொமஸ்டிக் அண்ட் குளோபல் பிளேயர்ஸை PLI ஸ்கீமுக்காக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் குளோபல் பிளேயர்ஸ் யாரெல்லாம்னா ஃபாக்ஸ்கான், நோக்கியா, ரைசிங் ஸ்டார், ஜாபில், ஃப்ளக்ஸ், சாப்ரினா அண்ட் காம்ஸ்கோப். அண்ட் டொமஸ்டிக் பிளேயர் யாரெல்லாம்னா தேஜஸ் நெட்வொர்க், டிக்ஸான், VVDN டெக், நியோலிங் அண்ட் சிர்மா, அக்கஷாஸ்தா, ITI அண்ட் HFCL குரூப். ஸோ இந்த PLI ஸ்கீமில் இவங்களோட நேம் இருந்ததுனால இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் HFCLும் இன்னைக்கு 4.9% அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணியிருந்தாங்க. கவர்மெண்ட் PNK ஃபெர்டிலைசர்னு சொல்லப்படுற பாஸ்பேட்டிக் அண்ட் பொட்டாசிக் ஃபெர்டிலைசரோட ப்ரைஸஸ் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இன்க்ரீஸுங்கிறது டில் மார்ச் 2022 வரைக்கும் இருக்கும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இந்த PNK ஃபெர்டிலைசரை மேக் பண்ணுற இந்த தீபக் ஃபெர்டிலைசர் கம்பெனி 1.5% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. TP ரியாலிட்டி கம்பெனியில் இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரைடுங்கிறது அக்டோபர் 7th அக்டோபர் 12th வரைக்கும் இருக்குங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரைடு முடிஞ்சதுக்கான எந்த விதமான அப்டேட்டுமே இன்னும் நியூஸஸ் வெளியே வரல. பட் இந்த கம்பெனி ரொம்பவே பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே 4.9% அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணி க்ளோஸ் ஆயிருந்தது. ஆதித்யா பிர்லா சன் லைஃப் AMC IPO வந்த நாள்லேருந்து கண்டினியூஸாக டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்தது. பட் இன்னைக்கு 2.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா செப்டம்பர் மந்த் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாம் அதிகமாக பை பண்ண ஸ்டாக்குன்னு பார்க்கும்போது ஆதித்யா பிர்லா சன் லைஃப் AMC தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 2.7% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. நம்ம சேனல்லையும் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இதை செல் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக 1 or 2 months நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு. ஸோ அதுக்கேற்றாப்லே இதுவும் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிட்டு வருது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் கோல்டு ஜுவல்லரி அண்ட் சாவேரியன் கோல்ட் பாண்டுக்குள்ள லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 1.45% டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோல்டை பேஸ் பண்ண லோன்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சதுங்கிறது இந்த ஸ்டாக்கை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுறது. இன்னைக்கு 2.6% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. வோடாஃபோன் ஐடியா அவங்க கிட்ட இருக்கிற சில மைனாரிட்டி ஸ்டேக்கை செல் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் அப்போலோ குளோபல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கார்லி இதுவும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்படி ஸ்டேக்கை செல் பண்ணி இது மூலமா 7,540 crore ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த செல்லிங்கிறது நெக்ஸ்ட் 2 to 3 months இருக்குங்கிற மாதிரியும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.47% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸாக ஃபண்ட் ரைசிங்கில் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க வோடாஃபோன் ஐடியா. பட் என்ன பிளான் பண்ணுறாங்கிறது தான் யாருக்குமே தெரில. GTPL ஹாத்வே அவங்களோட P&L டேட்டாவை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது டோட்டல் இன்கம், நெட் ப்ராஃபிட் ரெண்டுமே டிக்ரீஸ் ஆயிருக்கு. பட் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது டோட்டல் இன்கம்ங்கிறது 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 4% டிக்ரீஸ் ஆயிருக்கு. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 2.7% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஒலக்ட்ரா கிரீன் டெக் லிமிடெடுங்கிற கம்பெனி C9 இன்டர்சிட்டி பஸ்ஸஸ்ங்கிற எலக்ட்ரிக் பஸ்ஸஸை எவ்வே டிரான்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு சப்ளை பண்ண போகிறாங்க. இதனால இன்னைக்கு ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலாக இருந்தது. அண்ட் எண்ட் ஆஃப் த டே 1.9% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது.
அப்போலோ பைப்ஸ் அவங்களோட போனஸ் பற்றின போர்ட் டிஸ்கஷன் டேட்டை October 22 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 1.6% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ராகவ் ப்ரொடக்டிவிட்டிங்கிற கம்பெனி அவங்களோட P&L டேட்டாவை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் குவார்டர் ஆன் குவார்டர் அண்ட் இயர் ஆன் இயர் ரெண்டுமே இன்கமாக இருக்கட்டும் நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட்டுங்கிற 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட்டுங்கிற 139% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் டிவிடெண்ட் பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. 0.5 பெர் ஷேர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரெக்கார்ட் டேட் October 21 சொல்லியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலாக இருந்து அண்ட் எண்ட் ஆஃப் த டே 1.3% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. நேஷனல் ஸ்டாண்டர்டுங்கிற கம்பெனி அவங்களோட P&L டேட்டாவை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் டோட்டல் இன்கம் அண்ட் நெட் ப்ராஃபிட்டுங்கிறது குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் இயர் ஆன் இயர்லையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போது 825% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் இயர் ஆன் இயரை பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட்டுங்கிறது 877% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 5% அப்பர் சர்க்கியூட்டோட க்ளோஸ் ஆயிருந்தது. செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ்க்கு அவங்க போர்டு கிட்ட இருந்து ஃபண்ட் ரைசிங்கான அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஸோ இது மூலமா 500 கோடி ரைஸ் பண்றாங்க நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியா. அண்ட் இவங்களோட P&L டேட்டாவுமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் நெட் ப்ராஃபிட்டுங்கிறது 44 crore இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து இதே குவார்டரில் 14 crore இவங்க லாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நெட் ப்ராஃபிட் அண்ட் ஃபண்ட் ரைசிங் ஆக்டிவிட்டினால இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு 2.8% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. BEML அவங்களோட டிமெர்ஜர் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் BEML அண்ட் BEML லேண்ட் அசட்டுங்கிறத டிமெர்ஜ் பண்ணுறாங்க அண்ட் இதை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆன NSE கிட்ட இருந்து நோ அப்ஜெக்ஷனுங்கிற மாதிரி வந்திருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 8.9% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. வெஸ்ட் லைஃப் டெவலப்மெண்ட் அவங்களோட கம்பெனியில் 800 to 1000 crore இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸ்க்கு. அண்ட் இன்னும் 150 to 200 ஸ்டோர்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் ஆயிருங்கிற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் நியூஸுங்கிறது இன்னைக்கு 2.9% இந்த ஸ்டாக்கை பாசிட்டிவாக க்ளோஸ் ஆக வச்சு. கோதாவரி பவர் அண்ட் இஸ்பேடுங்கிற கம்பெனி அவங்களோட ஸ்டாக் ஸ்பிளிட் அண்ட் போனஸ் பற்றின அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் அண்ட் போனஸ் இது ரெண்டுத்துக்குமே ரெக்கார்ட் டேட்டுங்கிறது October 27 சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்பிளிட் ஆக போகிறது ஃபேஸ் வேல்யூ 10லேருந்து 5க்கும் அண்ட் போனஸுங்கிறது 1:1ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட்டுக்கு அப்புறமா அந்த ஒரு ஷேர் 2 ஷேராக மாறும். அண்ட் இப்போ அந்த 2 ஷேருங்கிறது போனஸ்க்கு அப்புறமா 2 ஷேர் 4 ஷேராக மாறும். அதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலாக இருந்தது அண்ட் எண்ட் ஆஃப் த டே 2.7% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. HCL டெக்னாலஜிஸ் அவங்களோட டிவிடெண்ட் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 10 rupees பெர் ஈக்விட்டி ஷேர்னும் அண்ட் இதோட ரெக்கார்ட் டேட் வந்து October 23 சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டிவிடெண்ட்கான பேமெண்ட் டேட் வந்து November 8 சொல்லியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலாக இருந்து அண்ட் எண்ட் ஆஃப் த டே 1.1% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. துரு கன்சல்டன்சி சர்வீஸ்க்கு வந்து கன்சல்டன்சி சர்வீஸ்க்கான லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் கிடைச்சிருக்குது. அதாவது இந்த ப்ராஜெக்ட்கான காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 5.9 crore அண்ட் இந்த கான்ட்ராக்டோட பீரியட் வந்து 84 months அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 2.8% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ITC இன்னைக்கு அவங்களோட 52 weeks ஹையான 256 அண்ட் 2.95% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அமேசான் வந்து இவங்களோட சோபால்ங்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஸ்பெகுலேஷன் வந்ததுனால தான் இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு ரொம்பவே பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிட்டு இருந்தது. ஆக்சுவலாக இந்த சோபாலோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னா விதைகள் அண்ட் உரங்கள் ஸோ இந்த மாதிரி பொருட்களை வந்து வில்லேஜ் ட்ரேடரோட கம்மியான ப்ரைஸுக்கு இந்த ITC ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து அமேசான் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா வந்த நியூஸஸ்னால இன்னைக்கு 2.9% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. பட் இது ஸ்டில் அன்கன்ஃபார்ம்டு செய்தி தான். கேல்காம் விஷன் இன்னைக்கு ரொம்பவே நெகட்டிவாக அண்ட் லோயர் சர்க்கியூட்டாக ஹிட் பண்ணியிருந்தது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கையில் இருந்து இன்வெஸ்டர் கம்ப்ளைண்ட்ஸ் லிஸ்ட் ஆஃப் இந்த செப்டம்பர் குவார்ட்டருக்கான டேட்டாவை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த இன்வெஸ்டர் கம்ப்ளைண்ட்டுங்கிறது 0 தான் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். பட் இந்த நியூஸை வெளிவிட்டதுனால கிட்டத்தட்ட 4.9% லோயர் சர்க்கியூட்டாக ஹிட் பண்ணியிருந்தது. பாராஸ் டிஃபென்ஸ் ஸ்பேஸ் அண்ட் டெக் இந்த கம்பெனி கொஞ்ச நாளாக லோயர் சர்க்கியூட்லேயே போயிட்டே இருந்தது. ஸோ இதுக்கான கிளாரிஃபிகேஷனும் நம்ம பார்த்துருந்தோம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சைடில் இருந்து. ஸோ இவங்களோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறதுக்கு என்ன ரீசனுங்கிற கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க. அண்ட் இது பெரிய இம்பாக்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பையர்ஸ் பேக் டு ஸ்டேஜ் பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால இன்னைக்கு 5% அப்பர் சர்க்கியூட்டோட க்ளோஸ் ஆயிருந்தது. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட ஒன் ஆஃப் த ஸ்டாக்கான லூபின்
இந்த கம்பெனியில் உள்ள இவரோட ஸ்டேக்கை குறைச்சிருக்காது. அதாவது முன்னாடி 1.6% ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இப்போ பிலோ 1% ஹோல்ட் பண்ணுறேங்கிற மாதிரி நியூஸஸ் வந்தது. இவங்களோட ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதோட ரிட்டர்னுங்கிறது ரொம்பவே லோவாக இருந்தது. ஸோ இதனால தான் இவர் வந்து இந்த ஸ்டேக்கெல்லாம் செல் பண்ணாருங்கிற மாதிரி நியூஸஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 1.7% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கான பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்னென்னா விப்ரோ, ஐடிசி அண்ட் எல்என்டி, டாடா மோட்டார் டிவிஆர் அண்ட் மைண்ட்ரி. இன்னைக்கு எஃப்ஐஐ 1681 crore நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐஏ 1750 crore நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.